நம்ம கண்டுபிடிக்கிற சராசரி லாபத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யற மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் சாதாரண சராசரி லாப முறை தான். கணக்கு படிக்கலாம். எடுத்துக்காட்டு 3. ஒரு கூட்டாண்மை நிறுவனம் விலகும் கூட்டாளி ஒருவரின் கணக்கை தீர்ப்பதற்காக நற்பெயரை மதிப்பிட முடிவு செய்தது. அந்த நிறுவனத்தின் கடந்த 4 ஆண்டுகளில் லாபங்கள் பின்வருமாறு: 2015 ரூபாய் 40,000, 2016 ரூபாய் 50,000, 2017 ரூபாய் 48,000, 2018 ரூபாய் 46,000. வியாபாரம் கூட்டாளிகளில் ஒருவரால் நடத்தப்பட்டது. அவருக்கு எவ்வித ஊதியமும் வழங்கப்படவில்லை. அக்கூட்டாளியின் நியாயமான ஊதியம் ஆண்டுக்கு ரூபாய் 6,000 என மதிப்பிடப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். நற்பெயர் கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்மளுக்கு சராசரி லாபம் தேவை. அதனால ஃபர்ஸ்ட் சராசரி லாபம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சராசரி லாபம் ஈக்குவல் மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்க எல்லா ஆண்டுகளுடைய லாபத்தையும் நம்ம கூட்டிக்கணும். பை ஆண்டுகளின் எண்ணிக்கை 4 ஆண்டுகளுடைய லாபம் கொடுத்துருக்காங்க, அதனால பை 4. இது 4 வருடத்தினுடைய லாபத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா 1,84,000 கிடைக்குது. டிவைடட் பை 4 போட்டோம்னாக்கா 4ஆல வகுக்கணும். வகுத்தோம்னாக்கா 46,000 கிடைச்சிருக்கு. 46,000 தான் சராசரி லாபம். ஆனா இந்த கணக்குல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. வியாபாரம் கூட்டாளிகளில் ஒருவரால் நடத்தப்பட்டது. அவருக்கு எவ்வித ஊதியமும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே அந்த கூட்டாளி யார் இந்த வியாபாரத்தை நடத்தினாங்களோ அந்த கூட்டாளிக்கு ஒவ்வொரு வருஷமுமே ஊதியம் கொடுத்துருக்கணும். ஊதியம் ஆண்டுக்கு 6,000 சொல்லியிருக்காங்க. 2015 ஒரு 6,000 அவர் கொடுத்துருக்கணும், 2016 கொடுத்துருக்கணும், 17 கொடுத்துருக்கணும், 18 கொடுத்துருக்கணும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் 6,000 குறைஞ்சிருச்சுனாக்கா இந்த லாபம் குறைஞ்சிடும். இந்த 40,000 அப்படிங்கிற லாபம் அவருக்கு ஊதியத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 34,000 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச இந்த சராசரி லாபத்துல ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணா 4 வருஷமா அட்ஜஸ்ட் பண்ணது மாதிரி கணக்காயிடும். அதனால நம்ம கண்டுபிடிச்ச சராசரி லாபமானது இந்த ஊதியத்தை சரி கட்டுவதற்கு முன்னர் கிடைச்ச சராசரி லாபம். அதனால இந்த சராசரி லாபத்துல இருந்து இந்த 6,000 ரூபாய் அந்த கூட்டாளிக்குரிய ஊதியத்தை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா கிடைக்கக்கூடியது ஊதியத்தை கூட்டாளியுடைய ஊதியத்தை சரி கட்டிய பின்னர் கிடைக்கக்கூடிய சராசரி லாபம். அந்த சராசரி லாபத்துலதான் நம்ம நற்பெயருடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டாளியின் ஊதியத்தை சரி கட்டிய பின் கிடைத்த சராசரி லாபம் 40,000. இனிமேல் நம்ம நற்பெயருக்கான ஃபார்முலா எழுதலாம்.
கொள்முதல் ஆண்டுகள் 3. சராசரி லாபம் 40,000 நம்மளுக்கு கிடைச்சிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு. கொள்முதல் ஆண்டுகளோட எண்ணிக்கை 3. மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 1,20,000 ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதுதான் நற்பெயருடைய மதிப்பு. பயிற்சி 3. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களில் இருந்து கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். 2015, 2016, 2017 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளின் லாபங்கள் முறையே ரூபாய் 10,000, ரூபாய் 12,500, ரூபாய் 12,000 மற்றும் ரூபாய் 11,500. வியாபாரம் கூட்டாளிகளில் ஒருவரால் நடத்தப்பட்டது. அக்கூட்டாளியின் நியாயமான உழைப்பூதியம் ஆண்டுக்கு ரூபாய் 1,500. இந்த தொகை மேற்கண்ட லாபங்களை கணக்கிடும் போது சேர்க்கப்படவில்லை. அப்போ இந்த லாபம் கணக்கிடும் போது இந்த கூட்டாளிக்கான உழைப்பூதியம் சேர்க்கப்படவில்லைனாக்கா அங்க மைனஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிச்ச பிறகு அதை மைனஸ் பண்ணிக்க போறோம். நான்கு ஆண்டுகளுக்கான லாபம் கொடுத்துருக்காங்க. அதனால டிவைடட் பை 4ன்னு எழுதியாச்சு. எல்லா லாபத்தையும் கூட்டணும்னாக்கா 46,000, 4ஆல வகுத்தோம்னாக்கா 11,500. கூட்டாளியின் ஊதியத்தை சரி கட்டுவதற்கு முன் சராசரி லாபம், அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச சராசரி லாபம் 11,500 இங்க எழுதியாச்சு. கூட்டாளியின் ஊதியம் கணக்குல கொடுத்துருக்காங்க. அக்கூட்டாளியின் நியாயமான உழைப்பூதியம் ஆண்டுக்கு 1,500ன்னு 1,500 போட்டாச்சு. மைனஸ் பண்ணோம்னாக்கா 10,000 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அது கூட்டாளியின் ஊதியத்தை சரி கட்டிய பின் கிடைத்த சராசரி லாபம். மூன்று ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நற்பெயர் கண்டுபிடிக்கும் போது எழுதுற சராசரி லாபம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு வரக்கூடிய சராசரி லாபத்தை தான் எழுதணும். 10,000 எழுதியாச்சு. 3 ஆண்டுகள் கொள்முதல், அதனால × 3 போட்டாச்சு. பெருக்கணும்னாக்கா 30,000. இதுதான் நற்பெயருடைய மதிப்பு.